Hi friends, welcome to Vismiya Kudal. Good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு எப்படி போனது அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு டிமார்ட்க்கு ஷாப்பிங் போய். ஏனா எப்போதும் இருக்கிற அதே ஐட்டம்ஸ் இருக்கு. அதே 25 ரூபாய் ஐட்டம்ஸ், அதே 99 ஐட்டம் அப்படினு சொல்லிட்டு டிமார்ட் போறதே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். நம்மளோட சில ஃபாலோவர்ஸ் வந்து சொல்லிருந்தாங்க டிமார்ட்க்கு போங்க. இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. புதுசா இருக்கு அப்படினு சொல்லிட்டு உடனே பேக்க தூக்கிட்டு ஒரு வீக்கெண்ட்ல வந்து கிளம்பியாச்சு. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க. டிமார்ட்க்கு போனா நிஜமாவே பணம் சேவ் ஆகுது. அங்க புதுசா ஐட்டம்ஸ் வந்திருக்கா அதெல்லாம் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலே இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பணும். சென்னையில் நிறைய டிமார்ட் இருக்கு. அதில் இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளோராக வந்து ஏறி இறங்க வேண்டாம். இன்னொன்று ஒரே ஃப்ளோர்ல எல்லாமே கிடைக்கும். டைம் வந்து சேவ் ஆகும். அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஒரு டிமார்ட்டு. நான் எது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். செங்கல்பட்டில் வந்து இருக்கு இல்லையா, அதுதான். நான் வந்து போன டிமார்ட்லேயே இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. இல்லை வேற ஒரு 4-5 டிமார்ட்ஸ் வந்து சென்னையில் இருக்கு. வேற எது ரொம்ப பெருசு இல்லை இப்போ புதுசாக மாதவரத்தில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ காலையில் நான் வந்து வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்துன்னு வந்து கொளுத்துது. நம்ம வந்து கொஞ்சம் கார்லையும் போனாலும் சரி இல்லை வெளில போனாலுமே கொஞ்சம் இந்த காத்துக்கு அந்த ஹீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப வந்து ஃப்ரிஸி ஆகுது. அதனால நான் வந்து ஆயில் அப்ளை பண்றது கிடையாது. இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல வந்து படக்கூடாது. ஒரு சீரம் அது வந்து உங்களுக்கு நான் ஸ்ட்ரீக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து லோரியல் வந்து யூஸ் பண்ணுவேன். அது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஸ்கேல்ப்ல மட்டும் படாம ஒரு போனிடெயில் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகாது. இன்னொன்னு வந்து சிக்கு பிடிக்காது. என்னோட லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஸ்மூத்தனிங் பண்ணவங்க தான் சீரம் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. சீரம் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரிஸி ஹேர் இருக்கு அப்படின்னாலே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்ல நிறைய ரேஞ்சஸ்ல இருக்கு. நான் வந்து எனக்கு பிடிச்சது நான் பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பா ஒரு சன்ஸ்கிரீன் வந்து வேணும். சன்ஸ்கிரீன் போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸஸ் கனடாவோட ஒரு காம்பாக்ட் வந்து போட்டுட்டு ஐப்ரோ வந்து ஃபில்லிங் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ என்னமோ தெரியல ரீசன்ட் டேஸா எந்த ஒரு ஃபவுண்டேஷன், ஹைலைட்டர், ஸ்ட்ரோப் கிரீம் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது. ஒரு மாதிரி லைட்டா இருந்தா கொஞ்சம் இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் என்னோட அண்டர் ஐலாம் கூட நான் கவர் பண்ணவே இல்லை. வெளில போறப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிக்கிறது. ரொம்ப ஹெவியா நான் வந்து டாப் அப் பண்றது கிடையாது. ஸ்கின்னோட அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்றது கிடையாது. லைட்டா அப்படி போறப்போ எனக்கு இன்னும் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட மைண்ட் செட் தானே எப்போதுமே. சில டைம் வந்து உங்களுக்கு நல்ல ஹெவியா போட்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் இல்லாம கிரீம்ஸ் இல்லாம லைட்டான மேக்கப் சட்டிலா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து தோணும். காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்ரெடி பிரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து போனேன். சரி வந்து அந்த ஆம்லெட் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கில் கொஞ்சோண்டு வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறமா சால்ட்டு, டர்மரிக் பவுடர், இல்லை உங்கள்கிட்ட பெப்பர் பவுடர் இருந்ததுன்னா பெப்பர் பவுடர் வந்து பீட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வந்து அதை எந்த லம்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே அதை தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பன்னீராக மேக் பண்ணாலுமே ரொம்ப சாலிடாக வரல அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு அதை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரவாவுலையுமே இதை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ரவா அந்த வீட் ரவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது, அதில் ரெண்டுல எது இருந்தாலுமே நெய் போட்டு அதை நல்லா வறுத்துட்டு அது மேலேயே இந்த நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம்ல அந்த திரிஞ்ச பால் அதையும் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு கலக்கி விட்டீங்கன்னாக்கா அந்த திரட்டி பாலோட டேஸ்ட் வந்து வரும். அதையும் வந்து வச்சுட்டு பிரெட் ஆம்லெட் அது வந்து நம்ம கொஞ்சம் லாங்கா போறதுனால ஃபில்லிங்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகி சேமியாவுமே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். யாருக்கு என்ன வேணுமோ அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா டெய்லியும் வீக்லி 5 days வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போறாங்க. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடாம அவசரமா ஓடுறாங்க. வீக்கெண்ட்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி 2-3 ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு வச்சோன்னா அவங்களுக்கும் அந்த வந்து ஒரு அந்த வீக்கெண்ட் வைப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்னிங்ல ஆஃப்டர்நூனில் இந்த வீக்கெண்டில் மட்டும் 2 ஐட்டம் 3 ஐட்டம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறது. இன்றைக்கி ஆக்சுவலாக லஞ்ச் வந்து நான் பிளான் பண்ண முடியல. ஏன்னா சடனாக வந்து கிளம்பணும். நான் ஒரு சின்ன மிஸ்டேக்குமே வந்து பண்ணிட்டேன். அது என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரெட் ஆம்லெட்டில் நான் ஆல்ரெடி மைனஸ் வந்து ஹோம்மேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் திக்காயிடுச்சு. அதை வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆம்லெட் வந்து வரவே இல்லை. ஏன்னா இந்த தோசைக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் இது வந்து டபுள் சைடு இண்டஸ் வேலியில் வந்து வாங்கினது. ஒரு சைடு வந்து கிரில் சைடு மாதிரி இருக்கும், ஒரு சைடு பிளைனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மட்டும் இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சூப்பரா வந்தது. எனக்கு அந்த அளவுக்கு பிரெட் ஆம்லெட் வந்து பிடிக்கிறது கிடையாது. அதனால பாப்பாக்கும் இவங்களுக்கும் வந்து கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ராகி சேமியா வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கும் அதை கொஞ்சம் வச்சுட்டேன். அப்படியே பிளேட் வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே ஃபில்லிங்கா இருந்தோடனே ரொம்ப ஆசையா வந்து சாப்பிட்டாங்க. எங்க பாப்பா மட்டும் கொஞ்சம் சாப்பிட வந்து லேட் பண்ணுவா. அதனால இதை மட்டும் அவ்வளோ, ஏன்னா அவளுக்கு பிரெட் ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும். இதை மட்டும் சாப்பிட வச்சுட்டு செஞ்ச ராகி சேமியாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். கார்ல போறப்ப வந்து கொஞ்சம் கொடுத்துட்டேன்.
இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து அகாராவோட மல்டி கெட்டில். நான் மோர் தென் 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி ராகி சேமியா வச்சுக்கலாம், வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு பாயில் பண்ணிக்கலாம், கார்ன் வந்து வேக வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு சாதம் வச்சுக்கலாம், பால் வச்சுக்கலாம், டீ வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி வேணாக்கா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து ராகி சேமியா இது வந்து ஒரு பேக்கெட் நான் கம்ப்ளீட்டாக வந்து போட்டுட்டேன். இது வந்து வைக்கணும்னா நான் ஒரு இட்லி பானை வந்து வைக்கணும், அதை விளக்கணும், அதோட பிளேட்டை விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இது டயத்தையும் சேவ் பண்ணி கொடுக்குது, டக்குன்னு வெந்துடுது, உங்களுக்கு வந்து பாத்திரம் விளக்குற கஷ்டமே இல்லை. ஸோ நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி மூட் ஸ்விங் இருந்தாலுமே ஷாப்பிங் போவேன். கண்டிப்பாக வந்து லேடிஸ் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க, கவலையாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க பண்ணுறது 2 விஷயம். ஒன்று அதிகமாக சாப்பிட்றது, இன்னொன்று ஷாப்பிங் போகிறது. ஷாப்பிங் போகிறதுக்கு நிறையா தான் பைசா வேணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒரு சின்ன பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிட்டு போனோம்னாலே அதில் நமக்கு தேவையான இடம், ப்ராப்பரான பிளேஸை வந்து சூஸ் பண்ணணும், ப்ராப்பரான ப்ராடக்ட் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும், உங்கள் வீட்டில் சின்ன சின்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டோட டிமார்ட் அங்கே வந்து வந்தாச்சு. நான் ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். உள்ளே போன உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது. நேற்று மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கு, சேல்ரி வந்த வீக்கு. நான் அங்கே போய் ரீச் ஆனதே ஒரு 11 o'clock மாதிரி ரீச் ஆகிட்டேன். ஆனால் கூட்டம்னா கூட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம். எத்தனையோ நான் வந்து விருகம்பாக்கம் டிமார்ட் போயிருக்கேன், ப்ளஸ் வந்து வேளச்சேரி போயிருக்கேன். வேளச்சேரி ரொம்ப சின்னது. ஆனால் இந்த டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான க்ரௌடாக இருந்தது. ஸோ நான் பார்த்த சில புது ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணிவிட்டு அங்கே போனேன். அது வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆனதா இல்லை அந்த பட்ஜெட்குள்ளேயே முடிச்சிட்டேனா அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். டிமார்ட்டில் அவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். அது ஒரு ஷாப்பிங் ஹாலாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். 99 rupeesக்கு 6 கிளாஸஸ் வந்து வச்சுருந்தாங்க. 99 rupeesக்கு 6 செராமிக் காஃபி மக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப நாள் ஆனத்தினாலேயும் என்னமோ தெரியல, இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. பட் இந்த ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இருக்குல்ல, இது வந்து டிமார்ட்டோட ஒரு ஆல் டைம் ஃபேவரட், நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்ட் அது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஃபி ஜூஸர். இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபேனை வந்து கூச்சி வச்சுருந்தாங்க. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கோசிஸ்டருக்கு இந்த மாதிரி வந்து விருகம்பாக்கம்ல வாங்கியிருந்தேன். குழந்தைங்க வச்சுருக்கோம், நம்ம வந்து சம்மரில் வந்து வெளில போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சார்ஜ் மட்டும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே போனோடனே பயங்கரமாக டெம்ட் ஆகும் ஷாப் பண்ணுறதுக்கு. 1க்கு 4 தடவை யோசிச்சு வந்து வாங்கியிருக்கேன். இது தேவைதானா, இது ஓகேவா, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கண்ணில் பார்த்ததெல்லாம் நம்ம வந்து தூக்கி போடக்கூடாது, ஏன்னா தேவையில்லாமல் மணியும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, வாங்குற ஐட்டம்ஸும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் 29 rupees 30 rupeesக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஒரு 1/2 லிட்டர் மாதிரி வந்து பிடிக்கும். எடுத்து வச்சேன், திரும்ப ட்ராலிலேருந்து மாற்றினேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு எனக்கு எது தேவையோ அதை மட்டும் வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனேன். இந்த வாட்டர் பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் என்னோடய ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 சைஸில் இருந்தது. கிளாஸில் வாட்டர் பாட்டில் இவ்வளோ ஒரு நல்ல ஃபினிஷிங்கோட 99 rupeesக்கு. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பெருசே வந்து 199 அந்த மாதிரி வந்து இருந்தது. நம்ம வந்து கேரி பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சின்ன ரோப் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது அதோட குவாலிட்டியெல்லாம். அடுத்து வந்து சில ஆர்கனைசர்ஸ் வந்து பார்த்தேன். 99 199க்கு அவ்வளோ இருந்தது. 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு நான் எது வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். பிளாஸ்டிக் நான் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுவும் லஞ்ச் பாக்ஸும் சுத்தமாக வந்து அந்த சைடே போக மாட்டேன். பட் 290 rupeesக்குலாம் வந்து நல்லா இருந்தது. இது ஓகே, ஒருவேளை செராமிக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன். 79 rupeesக்கு ஒரு அக்ரிலிக் பேட்டர்னில் ஒரு குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் வந்து இருந்தது. மேபி ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பெரிய கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 79 அந்த மாதிரி ரேஞ்சஸ். இன்னொன்று காஃபி மக்ஸ்லாம் எப்போதுமே இங்கே வந்து ரொம்ப அழகழகாக இருக்கும். அந்த காஃபி மக்ஸ்லாம் வந்து பார்க்குறப்பவே நமக்கு ஐயோ இதை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த தடவை நிறைய கப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கூட சில காஃபி மக்ஸ் வாங்கியிருந்தாங்க. இதுதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கும். எப்படி இது 79 rupeesக்கு இவ்வளோ குவாலிட்டியான லிட்டில் இவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட அதோட கெப்பாசிட்டி, அந்த மாதிரி நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த உட்டன் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நான் ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால எனக்கு புதுசாக தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் இதெல்லாம் வந்து போய் பார்த்துருக்கீங்களா, வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸு, ஸ்கூல் பேக்ஸு, வாட்டர் பாட்டில், ஏன்னா எப்போதுமே டிமார்ட்டில் எல்லாருக்கும் தெரியும் வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப என்னால் க்ரௌட் வந்து என்ன ட்ராலியை வச்சுட்டு நகர்த்தவே முடியல, ஒரு கவுண்டர்லேருந்து இன்னொரு கவுண்டருக்கு வந்து போகவே முடியல. நீங்கள் வந்து போகிறீங்கனாக்கா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் வந்து 10 o'clock டிமார்ட் வந்து எவ்ரிடே வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 10-15 அந்த மாதிரி டயத்தில் அங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் 69 rupeesக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு லிட்டெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதே மாதிரி ஃப்ளோர் மேட்ஸ் வந்து ஒரு 99, 50 rupees, 60 rupees அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது. நான் ஒரு அளவுக்கு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் வாங்குறது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஃப்ளோர் மேட்ஸ் கொஞ்சம் ரஃபாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்ல, அதனால அழகாக மட்டும் இருந்தால் பார்த்தாது, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரை மேட் மாதிரிலாம் வந்து பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அந்த ட்ரை மேட்லலாம் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா மீஷோ, ஃப்ளிப்கார்ட் எல்லாம் விட இந்த ட்ரை மேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ரேஞ்சில் வந்து கிடச்சிது. அப்புறம் ரெகுலர் மேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரேஞ்சஸில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து இந்த மோட்டிவேஷன் வாட்டர் பாட்டில், நம்ம வந்து டயட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு 300, 200 அந்த மாதிரி ரேஞ்சஸில் பிளாஸ்டிக்கில், ஆனால் இது நிறைய பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கணுமா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அப்படி பார்த்தா நம்மளோட பியூரிஃபையருமே நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். பட் எனக்கு அதை பற்றி இன்னும் கிளாரிட்டி வரவே இல்லை. அதனால் அதை யோசிச்சுட்டு வாங்காமையே வந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது, ஒரு மாதிரி மல்டி கலரில் அந்த மாதிரியுமே வந்திருக்கு. நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா 15-30 அந்த மாதிரி பாப்கார்ன், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்துருக்கு. நாங்கள் வந்து ஒரே ஒரு பேக் மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா அங்கே வந்து கிளாத் பேக்குக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் காரில் கொண்டு போய் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் சரி பாப்பா வந்து பாப்கார்ன் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு சில ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தோம், சோனா, மீனா, அதுக்கப்புறமா பிரியா, தேவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பேசினாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக என்னை பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேசுங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கும் ஹாப்பி தான். நம்மளை வீடியோவில் வந்து பார்க்குறவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறப்ப அதில் இருக்கிற ஒரு ஹாப்பி வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்களாம் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசினாங்க. எனக்கு அன்றைக்கி டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய், நம்ம பேசுகிறதுல என்ன வந்துட போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பேசுங்க. நீங்கள் தூரத்தில் நின்று என்னை பார்த்து பேசிகிட்டே இருக்கிறது எனக்கு அந்த பிளேஸையும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.